மாப்பிள உங்களுக்கு நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. என் பையனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து கூடாது. சேர்த்துலாம் பிரேத படித்தோட நீங்க ஒரு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. பையனை அனுப்பி வைக்கலாமா? விளையாடுறீங்களா? இது என்ன மாமா நீங்க மெடிக்கல் காலேஜ் தான் மஜாக்கா? எக்கச்சக்கமா செலவாகும். செலவாகட்டுமே. என்னதான் மாமனாரா இருந்தாலும் தொழிலுன்னு வந்துட்டா மந்த பாசமே கிடையாது. சீட்டுக்கு 20,000 ரூபாய், எனக்கு 2,000 ரூபாய். நம்ம பண்ற பாவத்துக்கு கோயிலுக்கு 2.30. நாங்க ஃபாதராவே இருந்தாலும் லாபம் மீற மாட்டேன். இந்த கையில பணம், இந்த கையில சீட்டு. என்னங்கப்பா காபி? நல்லா இருக்கியா? அப்பா ஒரு சாங்க குட்டியா காபி. பெத்த அப்பன்னு கேட்டுக்கலையவா? ஏனி ஏன் முடிய பிடிச்சு இப்படி இருக்கிற? சும்மாதான். 250 ரூபா கொடுங்க. எதுக்கு? 3 தடவை கிள்ளதுக்கு 150 ரூபா, மடியில படுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய், ஆக மொத்தம் 250. கொடுங்க. கேட்டி அப்ப பணம் கொடுத்தாதான் உன்னை சொல்லலாமா? ஆமா, இங்க பந்த பாசத்துக்குள்ள இடம் இல்ல, காசுதான் பேசணும். தாலி கட்டின புருஷன்கிட்டேவா இந்த வார்த்தை பேசுற நாயே? நான் நாயா? உங்களுக்கு கொஞ்சமான மான ரோசம் இருக்கா? யாருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் உடனே லஞ்சம் கேக்குறீங்கல்ல? என் தம்பிக்கு சீட்டு வாங்க எங்க அப்பா கிட்டே பணம் கேட்டீங்களே. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா கோவம் வருதோ? நீங்க செய்யற அக்கிரமத்தினாலதான் என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட நினையல. ஃபைனலா சொல்லிட்டேன், இனிமே நான் டச் பண்ணா பணம் தான். அடியே அடியே, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு. போ. ஏய் அடியே, வா கதவு மூடாத, கதவு மூடாத. உள்ளேயே கடந்து அவஸ்தைப்படுங்க. லஞ்சமா கேக்குறீங்க? லஞ்சம். கதவு தரடி, கதவு தரடி. அத்தா இப்படி கொஞ்சம் வரீங்களா? என்னடா கண்ணா? கதவு தான் சாத்திட்டாங்களே, இன்னும் என்ன கெஞ்சல்? ஒரு வருஷம் போனதே தெரியல. இன்னைக்கு வரது குட்டிக்கு தலதோஷங்கிறது கூட மாமிக்கு தெரியாது. ஆமா, பாத்தியார் வந்துருவார். நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்குள்ளே நான் மாமியை குளிப்பாட்டி விட்டுறேன். என்ன நம்ம வந்து வந்திருக்கான். என்னடா இப்படி ரத்தம் கொட்ட வந்து நிக்கிற? நோக்கு என்னாச்சு? என்ன வரது ஆக்சிடென்ட்ல மாட்டினுட்டா சொன்னேன். இதோ அடிபட்டு வந்து நிக்கிறான். என்ன நான் பார்த்துட்டு சும்மா நிக்கிறேன். நம்ம வரத குட்டி மாமியே சொல்றாங்க. வரத குட்டி கூட்டிட்டு உள்ள போங்க. உள்ள அழைச்சிட்டு போய் மருந்து போடுங்க. வரத குட்டி வா. யாராவது ஓடி வந்தானா? இல்லையே, இந்த வீட்டு பக்கம் தான் வந்தான். திருட்டு போயேன். அவன் மட்டும் கிடைச்சான். வல்ல அப்புறம் கிடைச்சான். பட்ட போல திருட்டு போய் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு நாங்க என்ன இழுச்சுவாங்களா? வீட்டுல திதி நடந்துகிட்டு இருக்கு. ஐயர் தான் வந்திருக்காரு. வேணா அவரை கூட்டிட்டு போங்க. ஏன் உங்க வீட்லயும் திதியா? பெரியவர் சொல்றாரு, பொய்யா சொல்ல போறாரு. வீட்டுல திதி நடக்கும் என்ன கலாட்டா? வாங்க அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க.
ஒருத்தனை தேடுறதுக்கு இத்தனை தடியங்களா? வரத குட்டி சார், நான் வரது குட்டி இல்ல சார். அப்பா ராஜா, நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நான் கும்பிட பெருமாள் தான் உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? ஒரு வருஷமா ஜனமா இருந்த என்னுடைய மனைவி ஆயிரக்கணக்கா செலவு பண்ணாலும் குணமாகாம இருந்தவோ உன்னை பார்த்து குணமாயிட்டான்னா அந்த பகவான் செயல்னு தானே சொல்லணும். உண்மையிலே சொல்றப்பா, உன்னை பார்த்தா என் குழந்தைய பார்க்க வேண்டியது இல்லை, அப்படி தத்துவமா இருக்கேன். அப்பா ராஜா, நீ யாரு கண்ணா? தம்பி, உன்னை விரட்டிக்கிட்டு வந்தவங்க எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். இப்போவாது தைரியமா சொல்லுப்பா, நீ யாருன்னு. சார், நான் யாரு, என் அப்பா அம்மா யாரு, நான் என்ன ஜாதி, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது சார். சின்ன பிள்ளைல இருந்து கார்ல இருந்து கடுக்கன் வரைக்கும் கொள்ளை அடிக்கிறதா நம்ம பொழப்பு. இப்ப கூட ஜாம் பஜார்ல ஒரு இடத்துல கை வச்சிட்டேனா, பட் துரத்தின்னு வந்தானுங்க. நானா மாட்டுவேன், தப்பிச்சிட்டேன். நான் என் கூட்டாளி தப்பிச்சு வந்துருப்போ உங்க வீட்டுக்குள்ள பூந்தமா நீங்க நம்மள காப்பாத்தீங்க சார். இதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றி கடனை என்னைக்காவது ஒரு நாள் நான் செலுத்திடுவேன். பட்டா தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. இப்ப நாங்க உன்னை காப்பாத்தலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன கழுத பசங்க என்ன புடிச்சு செமிச்சா உழைச்சிருப்பானுங்க. நாங்க உன் உயிரை காப்பாத்தின மாதிரி நீ எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செய்வீங்க. ஒரு சராசரி மனுஷனை விட திருடனுக்கு மனிதாபிமானம் அதிகம். தம்பி, மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால இவரோட மனைவி சித்த பிரம பிடிச்சு போயிருந்தாங்க. நீ அவன மாதிரியே இருக்கிறதுனால உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கி இவங்களோட மகனா நடிப்பியா? என்னயா சொல்ற ராஜா, கொள்ளையடிக்கிறதுல இருக்கிற இன்பத்தை பத்தி உனக்கு தெரியும். ஆனா கொல்ல போறவனுடைய பரிதாபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் இரு ராஜா. நான் சார் வம்புல மாட்டி விடுற. நீ வரதுக்குட்டி, நோக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கரமுது பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சாப்பிடலாம். வேதா, வேதா, குழந்தை அழைச்சிட்டு வர்றேன். இப்ப சாப்பாடு போட பா, ஏதாவது சேர்த்து சாப்பிடலாண்டி. அப்பா, அப்பா, இந்த சத்தத்தை கேட்டு நான் ஒரு வருஷம் ஆச்சுப்பா. ஜனமா இருந்தவ உன்னை தன்னுடைய குழந்தை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளையில சமையல் செஞ்சு வச்சுடா பாத்தியோ. போப்பா சாப்பிடுப்போம், போப்பா. அப்பா கூப்பிட்டா போக மாட்டியாப்பா, போப்பா. வரது, சீக்கிரம் வாடா, நேக்கு பசிக்கிறது.